நீங்கள் பார்த்து கொண்டு பார்த்து செக் 4 கேஜெட் தமிழ் சேனல். இந்த வீடியோவில் எதாவது பார்க்க போகிறோம்னா ஒரு பெஸ்ட் ஹெட்ஃபோன் நீங்கள் வாங்கணும்னு நினச்சா கண்டிப்பாக இந்த ஹெட்ஃபோனை வாங்கலாம். ஏன்னா இந்த ஹெட்ஃபோன் ஒரு 6 மாதமாக யூஸ் பண்ணிட்டுருக்கேன். இது ஒரு ப்ளூடூத் ஹெட்ஃபோன். இது ஒரு எனக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே வந்தது இல்லை. ஃபஸ்ட்டு ஹெட்ஃபோன் வாங்கினேன், ரேட்டு கம்மியாக இருக்க, அதுவும் 800 ரூபா தானேன்னு வாங்கினேன். பட் இதே மாதிரி ஒரு குவாலிட்டி நான் பார்த்ததே இல்லை. 1 வீக்லேயே இந்த ஹெட்ஃபோன் போயிட்டு. பட் இந்த ஹெட்ஃபோன் அப்படி இல்லை. எனக்கு இப்போ வர ஒரு 6 மாதமாக கன்டினியூஸாக யூஸ் பண்ணிட்டுருக்கேன். பக்கா குவாலிட்டியில் இந்த ஹெட்ஃபோன் இருக்குது. ஓகே, பாக்ஸோட பேக் சைடு பார்த்தோம்னா கொஞ்சம் ஃபெசிலிட்டிஸ் கொடுத்தாங்க. இது 100 mAh பேட்டரி அண்ட் 7 hour கன்டினியூஸாக ஒர்க் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாகவே 7 hour மேலேயே நீங்கள் கன்டினியூஸாக யூஸ் பண்ணும்போது ஒர்க் ஆகும். ஓகே, பாக்ஸ் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாக்ஸ் சைடு ஒரு மினி பாக்ஸ் வச்சுருக்காங்க. அண்ட் ரெட் கலர் நேம் ரொம்ப ஷைனிங்காக அழகாக இருக்குது. அண்ட் மோர் ஓப்பன் பண்ணும்போது இன்சைடு வந்து ஒரு பவுச் வச்சுருக்காங்க. பவுச்சுக்குள்ளே தான் ஹெட்ஃபோன்லாம் பேக் பண்ணியிருப்பாங்க. அண்ட் பவுச் நல்லாவே இருக்குது, அண்ட் கலர்ஃபுல்லாக இருக்குது. மோர் இந்த பாக்ஸ்குள்ளே பார்த்தோம்னா மேனுவல் கைட்ஸ் அண்ட் எப்படி யூஸ் பண்ணலாங்கிறத பற்றி ஒரு புக்லெட்ஸ் அண்ட் இம்பார்ட்டன்ட் ரிமைண்டர். இது பார்க்கும்போது தெரியும், நீங்கள் 5 volts அடாப்டர் வச்சு தான் இதை சார்ஜ் பண்ணணும். அதுக்கு மேலே பண்ணிங்கன்னா உங்களோட ஹெட்ஃபோன் ஃபயர் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ ஃபாஸ்ட் சார்ஜிங் அடாப்டர் இருந்தால் சார்ஜ் பண்ணாமல் நார்மல் சார்ஜர் அடாப்டர் வச்சு சார்ஜ் போட்டால் பக்காவாக இருக்கும். ஓகே, பவுச் ஓப்பன் பண்ணலாம். பவுச்சுக்குள்ளே என்னெல்லாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஏர்பட்ஸ் ஒரு 2 இருக்குது. ஒவ்வொன்றுலேயுமே 3 செட் இருக்குது. சின்னது, பெருசு, மீடியம் அண்ட் பெருசுங்கிற பண்ணி 3 இருக்குது. அண்ட் நார்மலாக ஒன்று ஹெட்ஃபோன்லேயே போட்டிருக்குது. அண்ட் ஒரு மைக்ரோ யூஎஸ்பி போர்ட். இது டைப் சில மைக்ரோ யூஎஸ்பி போர்ட் தான். ஓகே, ஹெட்ஃபோன் இங்கே என்ன இருக்குன்னா என்கிட்ட தான் இருக்குது. ஏன்னா நான் இந்த ஹெட்ஃபோனை இப்போ யூஸ் பண்ணிட்டுருக்கனால அகைன் பேக்கேஜுக்குள்ளே வைக்கல. தென் பாருங்கள், இதான் ஹெட்ஃபோன். ரெட் கலரும் இருக்குது. ரெட் கலர்னால் இது ரெட் கலரில் ஷைனிங்காக இருக்கும், அழகாக இருக்கும். பட் அதுக்கு வந்து 100 rupees கூட. இதோட ப்ரைஸ் வந்து 1600 ரூபா. அமேசான் அண்ட் ஃப்ளிப்கார்ட்டில் இருக்குது. நீங்கள் இதை வாங்கி யூஸ் பண்ணலாம். பெஸ்ட் குவாலிட்டி என்னை பொறுத்தவரை. நான் யூஸ் பண்ணுறனால உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறேன். உங்களுக்கு ஒரு பெஸ்ட் ஹெட்ஃபோன் வாங்கலாம் வாங்கலாம். நீங்கள் பைக்கில் போகிறீங்க அண்ட் காரில் போகும்போது, உங்களோட மேக்ஸிமம் பைக்கில் போகும்போது பாட்டு கேட்டு போகிறவங்களா இருந்தால் இந்த ஹெட்ஃபோன் ஒர்க் ஆகும். ஏன்னா நான் பைக்கில் போகும்போது பாட்டு கேட்டு தான் போவேன். தென் ஓகே, எக்ஸ்ட்ரா சவுண்டு கொஞ்சம் மன்னிச்சிருங்க. ரீசன் என்னென்னா நான் அவுட்டோரில் வச்சு வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டுருக்கேன். ஸோ டேரக்ட் வாய்ஸ்னால அனதர் சவுண்டு கேட்கும். ஓகே, பைக்கில் போகும்போது இது உங்களோட காதில் மாட்டிங்கன்னா கண்டிப்பாக இது உருவாது, பக்காவாக இருக்கும். நீங்கள் மேக்ஸிமம் 110 km ஸ்பீடில் போகும்போது வர பக்காவாக இருக்கும். சவுண்ட் குவாலிட்டியும் அமேசிங்காக இருக்கும். ஓகே கைஸ், இதோட சவுண்ட் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம், சவுண்ட் குவாலிட்டி எப்படி இருக்குன்னு.